ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து பலரும் பல்வேறு விதமாக தங்களின் சோகத்தை வெளிப்படுத்தி வரும் நிலையில் அம்மா உணவகம் எப்படி இயங்குகிறது, அதில் பணிபுரியும் ஊழியர்களின் தற்போதைய மனநிலை என்ன என்பதை விளக்குவதே இந்த செய்தி தொகுப்பு. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அம்மா உணவகத்தில் வேலை செய்கிறேன்னு சொன்னாலே அது ஒரு கம்பீரமாக இருக்கும். எங்களுக்காகவே அம்மா வாழ்ந்தார். அது எங்கள் அம்மா போனவுடன் நாங்கள் தாய் இழந்த பிள்ளைகளை ஆகிவிட்டோம். அம்மா இறந்த பின்னும் அன்னைக்கு ஃப்ரீயாக கொடுத்து செயல்படுத்தணும்னு, அம்மா இல்லாத சமயத்திலும் அந்த அம்மா உணவு செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கும் நாங்கள் வேலை செய்துட்டு தான் போயிட்டு அம்மாவை பார்த்தோங்க. 3 நாளாவுமே யாருமே எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. எல்லாருமே அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அம்மாவோட சாப்பாடை இத்தனை வருஷம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போனது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் இல்லாமல் இருக்கிறது எங்களால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல. இதுக்கப்புறம் எப்படி இந்த சமுதாயம் எப்படி நாங்களாம் எப்படி முன்னேற போகிறோன்றதும் எங்களுக்கு தெரியல. இதை நம்பி நிறைய வயசானவங்க இருக்காங்க, புருஷனை இழந்தவங்க இருக்காங்க, பொண்டாட்டி இழந்தவங்க, முதியோருங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. கதவை திறக்கலையில் அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து ரொம்ப அழுக வந்துருச்சு. அவங்களேன்னு இன்னைக்கு இந்த இடத்துக்கு எங்களுக்கு வேலையே கிடையாது. இப்போ கூட நாங்கள் உள்ளே நுழையும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் நாங்கள் இப்போ 3 வருஷமாக இருக்கோம். அது கேன்டீன் ஓப்பன் பண்ணதுலேருந்தே நாங்கள் இருக்கோம். அதனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க இல்லைன்றதுனால எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வேலையில் எங்களுக்கு கவனம் செலுத்த முடியல. எங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வரும், நாங்கள் செய்கிறோம், மக்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, துக்கமாக தான் இருக்குது எங்களுக்கு. எங்கள் அம்மா எப்படி இறந்துருந்தா நாங்கள் அழுவோமோ அதே தான், அந்த மாதிரி நிலையில தான் நாங்கள் எல்லாமே இருந்தோம். எங்களால் ஒரு வேலை செய்ய முடியல, எடுத்து எதுவுமே பண்ணவே முடியல. அன்றைக்கி ஊர்லேருந்து வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஓப்பன் பண்ண சொன்னாங்க இந்த கேன்டீன் அம்மா உணவு எல்லாத்தையுமே. எங்களில் ஜோன் 9 நிறைய திறக்கல, ஒரு 4-5 கேன்டீன் தான் திறந்துருந்தாங்க. எங்களெல்லாம் தாங்க முடியல அழ. அதனால் நாங்கள் வரவே இல்லை. அது ரொம்ப கஷ்டமாகுது. வரவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்குறவங்க எல்லாமே கேட்குறது என்னென்னா, ஐயோ இந்த திட்டம் இன்னும் இருக்குமான்னு தான் எங்ககிட்ட கேட்குறாங்க. இப்போ நாங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். எங்கள் பிள்ளைக்கு இன்றைக்கி வயிறார 3 வேளை சாப்பிடுது. அதுவும் நாங்கள் சொல்கிறோம். இந்த திட்டம் எந்த கட்சி வந்தாலும் அந்த அம்மா உணவு இருக்கணும். இருந்தாலும் இப்போ இல்லாதது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அவங்களுடைய இடத்துல வேலை செய்கிறன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அம்மா உணவகம் ஆரம்பித்ததுனால எவ்வளோ பெரிய பசியெலாம் நீங்கியிருக்கு. எத்தனை பேர் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாருடைய குடும்பத்துலேயும் இந்த அம்மா உணவகத்தில் வேலை செய்கிறதுனால பெண்கள் எவ்வளவோ நன்மை அடைஞ்சிருக்கிறோம். எவ்வளோ பசங்க ஸ்கூல் பசங்க வேலைக்கு போகுங்க, அவங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க. 5 ரூபாய் சாப்பாடு, 3 ரூபாய் சாப்பாடு. எங்களுக்கு அவங்க இழந்தது ரொம்ப கஷ்டமாகுது. எங்களுக்கு நல்லா வேலை கொடுத்தாங்க, வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தாங்க. எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள்ட்ட கொண்டு வந்த திட்டங்கள் எதுவுமே போகாமல் அது நடைமுறைப்படுத்தணுன்றது தான் எங்களோட எல்லாரோட விருப்பமும். ஆனால் இதுக்கப்புறமும் இது தொடர்ந்து செய்யணும், இந்த உதவி நீடிக்கணும், அம்மா பேர் நிலையாக நிற்கணும். நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் மனசார. அவங்க இல்லைன்றது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்க விஷயமே தவிர எங்கள் மனசுலையும் எங்கள் வேலை மூலியமாகவும் எங்கள் உணர்வு மூலியமாகவும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கை என்னைக்கு எங்களுக்கு இருக்குது. ஆட்சிகள் பல மாறினாலும் எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் எப்படி இன்று வரை நடைமுறையில் உள்ளதோ அதுபோலவே ஜெயலலிதா தொடங்கிய அம்மா உணவகம் என்றும் நிலைத்திருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். அருண்மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.